இப்போ வந்து டெஸ்ட் ஆன் பிரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 பிரிக்ஸ வந்து நம்ம ரேண்டமா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ரேண்டமா எடுத்துட்டு அந்த பிரிக்ஸ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆ தண்ணீல வந்து ஆ இம்மர்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா தண்ணிக்குள்ள அந்த பிரிக்க வந்து போடணும். எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வந்து அந்த பிரிக்ஸ் வந்து தண்ணீல இருக்கிற மாரி நம்ம வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிமெண்ட்டும், சாண்டும் இருக்கிற மாரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, 1:1 ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆ அந்த ஃப்ராக் இருக்கும்ல, ஃப்ராக்னா என்னது? நம்மளுடைய பிரிக்ஸ்ல அந்த ஒரு சென்டர்ல பிரிக்ஸோடைய சென்டர்ல ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப் மாரி இருக்கும். ஓகேவா? அங்கதான் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து அ எந்த எங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட லோகோலாம் அதுல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ராக்ல நம்ம இங்க ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிக்க வந்து நம்ம வந்து சாக்கு பையில வைக்கணும். ஓகேவா? எவ்வளவு நேரம் வைக்கணும்? 24 மணி நேரம் அந்த சாக்கு பையில நம்ம வந்து என்ன பண்ணோம்? வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல அது சாக்கு பையில தண்ணியோட தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த பிரிக்ஸ வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சாக்கு பையில இருந்து அந்த பிரிக்ஸ வந்து எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு துணிய வச்சு நல்லா தொடச்சு எடுத்துறணும். ஓகேவா? சோ அத தொடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்பெசிமன சிடிஎம் ஓகேவா? அந்த சிடிஎம்ங்கிற மெஷின்ல நம்ம அந்த பிரிக்ஸ வந்து வைக்கணும். வச்சுட்டு லோட வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணோம். ஆக்சிலி ஓகேவா? சென்டர்ல லோட் அப்ளை ஆகுற மாரி நம்ம ஒரு லோட் குடுக்கணும். அதுல எவ்வளோ லோட் குடுக்கணும் அப்படின்னா, 14 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஓகேவா? இத வந்து கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம கன்வெர்ட் பண்ணா நமக்கு 140 வரும். ஓகேவா? ஒரு பெர் மினிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோட வந்து நம்ம வந்து அந்த ஸ்பெசிமன்ல அந்த பிரிக்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? எது வரைக்கும் அந்த லோட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிக் வந்து உடையிற வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஓகேவா? கிடைச்சிருக்கிற எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னன்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக். ஸோ நமக்கு மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 3.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இதுதான் என்னது அப்படின்னா, உங்களுடைய கம்ப்ரஷன் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்ல அதே மாரி 5 பிரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிரிக்ஸ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பிரிக்ஸ அவன்ல வைக்கிறோம். அந்த அவன்ல உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னா, 110°C வந்து நம்ம செட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வெயிட்ட அட்டைன் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிக்ஸ் அவன்ல நம்ம வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அத எடுத்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த அவன்ல இருந்து அந்த பிரிக்ஸ எடுத்து அத நம்ம என்ன பண்ணணும்னா கூல் பண்ணணும். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத கூல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கூல் பண்ணிட்டு அதனுடைய வெயிட்ட நம்ம மெஷர் பண்ணணும். அதுதான் என்னது W1. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிக்ஸ வந்து திரும்ப தண்ணீல வைக்கணும். இம்மர்ஸ் பண்ணணும். ஓகேவா? அது வந்து எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா, 24 ஹார்ஸ் நம்ம தண்ணிக்குள்ள அத நம்ம இம்மர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்மர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் 24 ஹார்ஸ் அத நம்ம பிரிக்ஸ வந்து அந்த தண்ணீல இருந்து வெளிய எடுத்து, அத நல்லா தொடச்சு எடுத்துடணும். ஓகேவா? நல்லா ஒரு காட்டன் கிளாத்த வச்சு நல்லா ஈரமா இல்லாம அத நம்ம தொடச்சு எடுத்துறணும். எடுத்துட்டு அதனுடைய வெயிட்ட நம்ம மெஷர் பண்ணணும். அதுதான் என்னது அப்படின்னா W2. அதுக்கப்புறம் என்னது? அப்போ நம்ம வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்போ எவ்வளோ தூரம் அந்த பிரிக்ஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா W2 மைனஸ் W1 டிவைடட் பை W1 இன்டூ 100. இதுல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிரிக்ஸ் வந்து எவ்வளோ வாட்டர் அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அது எவ்வளோ தூரம் அது வாட்டர் அப்சார்ப் பண்ணும் அப்படின்னா, 20% வாட்டர் அப்சார்ப் பண்ணும். ஃபார் செகண்ட் கிளாஸ் பிரிக்கா இருந்தா அது 22% வாட்டர் அப்சார்ப் பண்ணும். தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா, 25% வாட்டர் வந்து அப்சார்ப் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்னா என்னது அப்படின்னா, ஆஹ்
ஒரு நல்ல குவாலிட்டி பிரிக்கா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு சால்ட் கன்டென்ட்டும் அது மேல படியாத மாரி இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா தான் அது குட் குவாலிட்டி பிரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சால்யுபிள் சால்ட்ஸ் வந்து அதுல இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகேவா? இந்த நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் மேல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு படிஞ்சிருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா, இந்த எஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிரிக் எடுத்துக்கிறோம். அத வந்து வாட்டர்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இம்மர்ஸ் பண்றோம். எவ்வளோ நேரம்? 24 ஹார்ஸ் 1 டே ஃபுல் நம்ம வைக்கிறோம். ஸோ ஆஃப்டர் ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுல இருக்கிற பிரிக்ஸ்ல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வைப் பண்ணி தொடச்சு எடுத்துட்டு ஸோ தொடச்சு எடுத்துட்டு, அத நம்ம வந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே நம்மளுடைய ஐ டெஸ்ட் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் எப்போ அத நம்ம நில்லுன்னு சொல்றோம் அப்படின்னா, அது மேல எந்த ஒரு ஒயிட் அந்த சப்ஸ்டன்ஸும் மேல இல்ல அப்படின்னா, அது 0 எஃப்ளோரசன்ஸ். ஸ்லைட்டா இருந்துச்சு அப்படின்னா, நாட் மோர் தென் ஸ்லைட் நம்ம எப்போ சொல்றோம் அப்படின்னா, ஆ 10%க்கும் கீழ இருந்துச்சு அப்படின்னா, அது ஸ்லைட் நம்ம நோட் பண்றோம். மாடரேட்னா 10 to 50% வந்து அந்த சால்யுபிள் சால்ட்ஸ் வந்து அதுல மேல படிஞ்சிருக்கும். ஹெவினா கிரேட்டர் தென் 50 இருந்தா அத நம்ம ஹெவின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஸோ ஹார்ட்னஸ் டெஸ்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டி பிரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பிரிக்ஸ நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகேவா? அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆம், நெகம் இருக்குல்ல, நெயில் அப்படி இல்லைன்னா அதை வச்சு நம்ம வந்து அதுக்கு மேல ஒரு மார்க் பண்ணும்போது, அதுல ஏதாவது ஸ்க்ராட்சே இல்லாம அது ஸ்க்ராட்ச் இல்ல அப்படின்னா, அது நல்ல குவாலிட்டி பிரிக்ஸ். இல்ல அந்த பிரிக்கு மேல நம்ம அப்படி நெயில் வச்சு பண்ணும்போது அதுல ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா, அந்த பிரிக்கு வந்து குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட். ஸோ நல்ல குவாலிட்டி பிரிக்கா இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா, ஒரே மாரி யூனிஃபார்ம் சைஸா இருக்கும். அதே மாரி ரெக்டாங்குலர் இன் ஷேப்பா இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலா பிரிக் பார்த்திருக்கோம். அது எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பா தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் வந்து என்னன்னா 190 இன்டூ 90 இன்டூ 90 ஸோ ஒரு கலர் டெஸ்ட் அப்படின்னா, அந்த குட் குவாலிட்டி பிரிக்கா இருக்கணும் அப்படின்னா, நல்லா டீப் ரெட்டா இருக்கணும். ஓகேவா? ஆர் காப்பர் கலரா இருந்துச்சு அப்படின்னா, அது நல்ல குவாலிட்டி பிரிக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு 2 பிரிக்ஸ வந்து நம்ம ரேண்டமா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிரிக்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அ 2யுமே தட்டணும். ஓகேவா? தட்டும்போது நமக்கு மெட்டல் ரிங்கிங் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, அது நல்ல குவாலிட்டி பிரிக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.